தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், என்னை மட்டுப்படுத்தாதே, டோன்ட் லிமிட் மீ. ஆண்டவரை நாங்கள் மட்டுப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை நாங்கள் லிமிட் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து பேசுகிறார். என்றால் எவ்வளவு தூரம் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ கர்த்தரால் அந்த அளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் நாங்கள் கர்த்தரால் இந்த காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை என்று நாங்கள் நம்பி நம்முடைய வாயினால் அதை அறிக்கை செய்யும் போது, அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது அதற்கு ஏற்றபடியாக கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். சங்கீதம் 78:41 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது Psalm 78:41. Just again and again they tempted God and limited the Holy One of Israel. மறுபடி அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை பரீட்சை பார்த்தார்கள், மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் சொன்ன காரியம் என்ன? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி 19-20 வசனம் சொல்லுகிறது, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு திரளாய் வந்தது, அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? நம்முடைய ஜனத்துக்கு மாமிசத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இந்த காரியத்தை நமக்காக செய்ய முடியுமா என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள், பேசினார்கள். செய்ய முடியாது என்று அவிசுவாசமாக பேசினார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாயினால் அவர்களுக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள், அவருடைய இருதயம் அவரிடத்தில் நிலவரப்படவில்லை. இன்றைய நாளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நாங்கள் மட்டுப்படுத்தாதபடி, ஆண்டவரால் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா, ஆண்டவரால் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய கூடுமா என்று நாங்கள் கேட்காதபடி, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றுதான், நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்றுதான். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதயத்திலே நாங்கள் முதலாக விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? என்னால் செய்ய முடியாதவர்கள் பிள்ளை கிடைக்கும் என்று சொன்ன போது சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அவள் போன பாதை, அவள் இருக்கிற நிலைமையை அறிந்தாள், அவளுடைய இயற்கைக்கான காரியங்களை அவள் பார்த்தாள், அது ஃபேக்டா இருந்தது. ஆனால் ட்ரூத் என்னவென்று சொன்னாள், நம்முடைய தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ? ஆண்டவர் அப்படியாக கேட்டார். அன்று அவர்களுக்கு அந்த காரியத்தை மாற்றி கொடுத்தார். அவர்களுடைய விசுவாசத்துக்கு அப்பாலாக அவருடைய இதயத்திலே விசுவாசத்தை ஊற்றி அவ்விசுவாசத்தை நீக்கி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவர்களை நகைக்க பண்ணதை பார்க்க முடிகிறது. அதே போல மரியாள் கேட்டால், இது எப்படி ஆகும் என்று கேட்டால், இதுக்கு சந்தர்ப்பமே இல்லை என்று சொன்னார். ஆனால் தேவதூதன் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும்போது இது சாத்தியமாகும், பரிசுத்த ஆவியானவர் மீது வரும்போது இது சாத்தியமாக நடக்கும். தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. ஆமென். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு அன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக தரிசித்தார். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷமாக அவர் மன்னாவை தரிசித்தார். காடிகளை வர பண்ணினார், தண்ணீரை கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்கள் போஜன பந்தி அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆமென். அந்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களுடைய காரியம் அவரை மட்டுப்படுத்தாதபடி நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தம்முடைய வசனத்தினால் வரும். அவருடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அதை வாசிக்கும் போது விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அந்த ரெவலேஷன், the spirit of wisdom and revelation, பவுல் அப்போஸ்தலர் இந்த காரியத்துக்காக ஜெபித்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. எபேசு சபை ஜனங்களுக்காக பவுல் அப்போஸ்தலர் இந்த காரியத்தை ஜெபித்ததை பார்க்க முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு spirit of wisdom and revelation, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்ல போது அவர்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எபேசு சபை ஜனங்களுக்கு அந்த பவுல் அப்போஸ்தலர் ஜெபித்தார். இன்றும் நம்முடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியர் நமக்கு எப்போதும் நமக்காக அவர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவையானது எல்லாம் அவருடைய
அந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு தேவனை இன்னும் அறிந்து கொண்டு அவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. ஆனால் செய்ய முடியாமல் அவர் போகும் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்க அவிசுவாசம். அங்கு வேதம் சொல்கிறது அவருடைய சொந்த ஊருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த போது அவருடைய அவிசுவாசத்தின் காரணமாக அவரால் அங்கு அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அவர் ஃபேமிலியாரிட்டி அவரை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவா, தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை விசுவாசியாமல் போனார்கள். அவரால் அந்த காரியங்களை செய்ய முடியும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அதன் காரணமாக அவரால் அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபருடைய அந்த விசுவாசத்தை அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர் அப்படியே அவன் கேட்டபடியே செய்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்றைய நாளில் நாங்கள் அவரை மட்டுப்படுத்தாதபடி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன், எண்ணத்து கற்பத்தின் கனியை கொடுக்க ஆண்டவரால் முடியும். இந்த டாக்டர் சொல்லலாம், உன்னால் நீ குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு நீ தகுதியானவள் அல்ல. ஆபிரகாமுடைய தேவன் என்னுடைய தேவன், சாராவுடைய தேவன் என்னுடைய தேவன் அன்று அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த இடத்திலே அவர் கற்பத்தை அந்த ஜீவனை சரீரம் செத்த அந்த சரீரத்திலிருந்து அவர் ஜீவனை உருவாக்கின தேவனாய் இருக்கிறார். லாசருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். செத்த அந்த லாசருக்கு அவர் ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். 4 நாள் ஆயிற்றை நாருமே அந்த கல்லறையை திறக்க வேண்டாம் என்று அவருடைய சகோதரி சொன்ன போது, கல்லறையை திறந்து போடுங்கள், லாசருவே வெளியே வா என்று அந்த மரித்த லாசரு 4 நாளாய் அந்த மரித்து சிதைந்து போன சரீரத்தை ஆண்டவர் மறுபடி உயிரோடு கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. அவருடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி மறுபடியும் லாசருவை உயிரோடு நடமாட வைத்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திப்பாராக. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நாங்கள் மட்டுப்படுத்தாதபடி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். என்னுடைய கேன்சரை ஆண்டவரால் குணப்படுத்த முடியும் என்று நான் விசுவாசித்தேன் என்று சொன்னார். உன்னுடைய விசுவாசத்தின்படியாக கடவுது என்று ஆண்டவர் அதன்படி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்ன காரியம் இதுதான். நீ விசுவாசிக்கிறாயா? உன்னால் நம்ப கூடுமா? என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று உன்னால் நம்ப கூடுமா? நீ அதை நம்புகிறாயா? நீ நம்புகிறாய் என்று சொன்னால் அதன்படி உனக்காக கடவுது, அப்படியே உனக்காக கடவுது. நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் அங்கே செய்ததை பார்க்க முடிகிறது. இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர்களை மட்டுப்படுத்தாதபடி, ஆண்டவரை மட்டுப்படுத்தாதபடி, என்னுடைய தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. எல்லாம் அவரால் கூடும். நான் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் முடியாது என்று சொல்கிற காரியம் என்னால் முடியாததுதான், என் தேவனால் முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வசனத்தின் மூலம் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கட்டும். அவருடைய வாய் பேசட்டும், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசட்டும். அவரை மட்டுப்படுத்தாதபடி அவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவரையும்